எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குருவடி சரணம், திருவடி சரணம். குருவாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். இன்றைய நாள் ஜனவரி மாதம் 27/1/2025 திங்கட்கிழமை. குரோதி வருடம் உத்தராயணம் தை மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷம், சிவராத்திரி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. இன்று கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய குளிகை 1:30 முதல் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10 முதல் 10:30 முதல் 12 வரை. இன்றைய திதி இரவு 8:29 வரை திரியோதசி. இன்றைய யோகம் அர்ஷனம். இன்றைய கரணம் வனிசை. இந்த நட்சத்திரம் பூராடம். சந்திராசிரம நட்சத்திரம் ரோகிணி. இன்றைய கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாளுக்கான விசேஷங்கள்: சனிக்கிழமை பிரதோஷத்தை எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு திங்கக்கிழமையில வர பிரதோஷத்தை கொண்டாடுறதும் விசேஷம். திங்கக்கிழமை பிரதோஷம் மட்டும் இல்லை, முக்கியமாக சிவனோட ராத்திரி. மகா சிவராத்திரி மட்டும்தான் கொண்டாடணும்னு கிடையாது. மாத சிவராத்திரியை மாதம் வழிபாடு செய்வதன் மூலம் மிகப்பெரிய செல்வ செழிப்பையும் யோக பலன்களையும் ஐயன் நமக்கு அள்ளி தருவார். ஏன்னா அவரு எல்லாத்துக்கும் தலைமையானவர். சிவ வழிபாடு மேற்கொண்ட சிவபக்தர்கள் சிவன் ராத்திரியை கொண்டாடுவது தவறவே கூடாது. அதுபோல இந்த நன்னாளில், அதுவும் அவரோட நாளில் திங்கக்கிழமையில பிரதோஷம், சிவன் ராத்திரி வருது. இது ரெண்டையும் சேர்த்து அந்த பிரதோஷ வேலையில் நந்தியம்பெருமானுக்கு மஞ்சள் பொடி, நம்மளால் முடிந்த பால், தயிர், என்ன முடியுமோ அத்தனையும் வாங்கி கொடுக்கலாம். பில்வம், ஆடை கொடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி நிறைவாக பிரசாத விநியோகத்தில் இருந்து அந்த அபிஷேகம் என்ற நீரை வாங்கிட்டு வந்து நம்ம ஆற்றுல தெளித்தோம்னா நம்மளோட வீடு சுபிட்சமாக இருக்கும். நம்மளோட வீடு ஏதாவது வில்லங்கமாக நிற்குது, செயல்படாமல் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை வாங்கிட்டு வீட்டை தெளிக்கும் போது அனைத்து வகையான செல்வங்களும் சேர்ந்து வந்துடும். தொடர்ந்து ஒரு 10 பிரதோஷம் போய் தெளிச்சா போதும், அந்த வீடு அமைதியாயிடும். பிரதோஷ வேலையே ஐயன் ஆழகால விஷம் உண்டு. விஷம் சாப்பிட்றவர் இல்லை, அதெல்லாம் ஒரு மக்களுக்கு புரிய வைக்கிற ஒரு விஷயம். அவருக்கா தெரியாத விஷயம் எதுன்னு நம்ம அந்த கதையை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம். தத்துவார்த்தத்தை புரிஞ்சிக்க முடியல. தத்துவார்த்தம் என்னன்னா, அந்த நேரத்தில் வழிபடும் போது நிறைய நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். ஏன்னா அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா போதும். எல்லா நாளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாள். இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். இன்றைய ராசி பலன்கள்: நேர்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்கள் வார்த்தைகளை கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகள் மீது ஒரு கண் வைத்து பாருங்கள். பிள்ளைகளோட என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கண்காணிங்க.
அதுக்காக முழுசும் நீங்கள் அவங்கள பார்க்கணும்னு அவசியம் இல்லை. படிக்கும் வயதில் இருக்கும் குழந்தைகள், மேஷராசி குழந்தைகள் இப்பொழுது படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். வெளிவட்டார தொடர்பு, நீங்கள் பேசுகிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு எதிராக போகின்ற காலம் வரும். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிடுச்சுன்னா அடுத்து பழிபாவத்துக்கு கொண்டு போய் விடும். இப்போவே அதெல்லாம் இருந்து சரி பண்ணிக்கிங்க. உடல்நிலையை கவனம் வச்சிங்க. தேவையில்லாத பொருட்களை சாப்பிடாதீங்க. அது மாதிரி எந்த நோய் காலங்களில் அரசாங்கம் சொல்கின்ற நடைமுறையை கடைபிடியுங்கள். பொறுமையோடு பயணம் செய்யுங்க. இன்றைய நாளில் செவ்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். வெற்றி அடையலாம். ரிஷப ராசி என்பர்களே, ராசியில் குரு இருந்து அனைத்து வகையான செல்வங்களையும் அள்ளி தந்து கொண்டுதான் இருக்கிறார். முன்பிருந்ததை விட இப்போது நல்ல நிலையில் இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் என் வீட்டில் பணம் தங்குவதில்லை. வீட்டில் வைக்கின்ற செலவு வந்துக்கிட்டே இருக்கு. வீட்டில் தாய்க்கு செலவு பண்ணுறேன், தந்தைக்கு செலவு பண்ணுறேன், சகோதரனுக்கு செலவு பண்ணுறேன். இந்த விஷயம் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செலவு செய்ய செய்ய லாபம் அதிகரிச்சுக்கிட்டே வரும். உறவினர்களுக்கு அதுக்காக நீங்கள் ஊதாரியாக செலவு பண்ணக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். ரிஷபத்தை பொறுத்த வரையில் கவனமாக குடும்பத்திற்கு செலவு செய்தால் நன்மை. வெளி உலக வாழ்க்கைக்கு செலவு செஞ்சீங்கன்னா நன்மை இல்லை. நிறைய ரிஷப ராசிக்காரங்க அப்படிதான் இருக்கிறாங்க. வெளியில எல்லா செலவும் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ள சண்டை போட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு வீடு தான் முக்கியம். மனைவி, மக்கள், குழந்தை முக்கியம். வீட்டில் இருக்க பெரியவங்க முக்கியம். அவங்களுக்கு செய்யுங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாமே. இன்று லாபம் வரக்கூடிய நாள். அதனால் லாபத்தை கனிவுடன் செலவு செய்து பயனடையுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, அதாவது ஏற்கனவே செவ்வாய் இருந்துகிட்டு இருக்கு, புரியுதுங்களா? 10க்கு தேவையில்லாத ஒரு விஷயமும் சேர்ந்துரும். மனசுக்குள்ள தேவையற்ற பயம், இறந்தவர்களோட ஞாபகம், இது எல்லாமே திரும்ப திரும்ப வருகின்ற அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் அமைதியா நிதானமா இருந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு இருங்க. விரயமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகன பயணம் ஜாக்கிரதை. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமுடன் இருங்கள். சகோதர விஷயத்திலையும் கவனமா இருங்க. அமைதியா கவனமா இருந்தீங்கன்னாவே இந்த நாளை ஜெயிக்கலாம். கடக ராசி அன்பர்களே, உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டும். இது ரெண்டும் கிடைக்க இன்றியமையாத ஒரு நாள் இந்த நாள். பிரதோஷ வழிபாடு, சிவனோட சிவராத்திரி வழிபாடு, இது ரெண்டும் செய்யுங்க. தேவையானதை வரும். ஆர்வமுடன் இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். வெற்றி அடையலாம். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்க செய்கின்ற வேலையில் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து சேரும். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் வேலை செய்கிற இடத்துல, பணிபுரியும் அலுவலகத்தில் உங்களுக்கு நிறைய வேலை பளு நீ காத்துக்கிட்டு இருக்கும். சுமைகள் அதிகம் இருக்கும். அதனால அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன் அவங்க சண்டை போடக்கூடாது. இருந்து செஞ்சுட்டு வரணும். அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. தேவையில்லாமல் திடீர்னு தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கவனமோடு இருக்கு. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். தலை சுற்றல் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னைக்கு வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குது. எல்லா வகையிலும் கவனமுடன் இருந்தால் வெற்றி இன்பமும் சேர்ந்தே இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, அதாவது ஒரு விஷயம் இருக்கு. எல்லாத்துக்கும் செய்து செய்து பட்டுட்டேன், இனி யாருக்கும் செய்ய மாட்டேன், நட்பே நான் விலைக்கு வைக்கணும் விலைக்கு வச்சிருக்கேன், அதெல்லாம் தப்பு. இன்னைக்கு கோவம் வந்துச்சு விலைக்கிட்டீங்க, நாளைக்கு நீங்க ஏதாவது வேணா கூடாம போட்டுருவீங்களா? அதாவது எந்த கோப தாபங்கள் இருந்தாலும் அதை விலக்கி வைத்து விட்டு எல்லா காலத்துக்கும் ஏற்றாற்போல் வாழ தெரிந்தால் நீங்க வாழலாம். நீங்க மனசுக்குள்ளேயே கோபம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனை. மனசுக்குள்ளேயே சில விஷயம் புழங்கிட்டு இருக்கீங்க. வெளியில சொல்லுங்க, மனைவிகிட்ட சொல்லுங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, அப்பா கிட்ட சொல்லுங்க, அம்மாகிட்ட சொல்லுங்க. படிக்கிற வயசுல பிள்ளைகள் அப்பாடி எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லுங்க. தற்போதைக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடல் உஷ்ணத்தன்மைக்கு போகும். கவனமுடன் கன்னிராசிக்காரர்கள் இந்த நாளை கடந்து சென்றால் போதுமானது. மாலையில் பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு செய்யும் போது நீங்கள் வெற்றி அடைவீர்கள். துலாம் ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது.
தந்தையின் ஆதரவு, தாயின் ஆதரவு, நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவு, படிக்கும் வயதில் இருக்கிற பெருமக்கள், துலாம் ராசி பெருமக்கள்லாம் அன்னைக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாராட்டப்படுவீங்க, நலமோடு இருப்பீங்க. இன்னைக்கு துலாத்தை பொறுத்த வரணும் சூப்பரா இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் இறந்த ஆத்மாக்கள் ஆசீர்வாதங்கள் வேண்டுமெனில் அனைவருடனும் அன்பாக நடந்துட்டா எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அவங்களே ஒரு குருமார்கள் மாதிரிதான். பகையை சம்பாதிச்சு வச்சுக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. அதனால சற்று கவனமும் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். எச்சரிக்கையும் கவனமும் இருந்தால் வாழ்வியலில் வெற்றி அடையலாம். இன்றைய நாள் உங்களுக்கு விசேஷமான அமைப்பு இருக்கிறது. பகையாய் பார்க்காமல் நட்பாக பார்த்தாலே வெற்றி நிச்சயம். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரன் வந்து விட்டார். மனதை பொறுத்தவரையில் மனதுக்காரகன் அப்படிங்கிறது வந்து சந்திரன் தான். ஒரு குழப்பமான மனநிலை இருந்தீங்க, அந்த மனநிலை மாறுவதற்கான வாய்ப்பு இன்று இருக்கின்றது. இந்த வாய்ப்பை தேடி பயன்படுத்திக்கணும். ஆக்கம் உடைய நெஞ்சம் எல்லாத்தையும் தாங்கும், எல்லாத்தையும் செய்யும் சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆக்கம் உங்களுக்கு உண்டு. சில விஷயங்கள் இன்னைக்கு செய்யணும்னு நினைப்பீங்க, அது கொஞ்சம் விரயத்துக்கு தான் போகும். ஒரு கடன் வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு காட்டுகிறது. செய்யுங்கள், வெற்றி அடையலாம். மகர ராசி அன்பர்களே, சூரியன் புதன் சேர்க்கை முன்பு வழக்கமாக சொல்ற விஷயம்தான். பரிவு, பண்பு, பாசம், சூட்சமத்தை நீங்க வச்சுப்பீங்க, மற்ற விஷயத்தை சொல்லிடுவீங்க. முடிவு இல்லாத ஒரு படம் மாதிரி, கிளைமேக்ஸே இல்லாத ஒரு படம் மாதிரி உங்க படம் ஓடிட்டு இருக்கும். சுவாரஸ்யம், கிளைமேக்ஸை விட சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா பார்க்குறவங்களுக்கு அது போர் அடிச்சிடும். உங்க வாழ்க்கை பரிவுடன் நடந்து கொண்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படி இல்லை, ஒரு முடிவு செய்து அந்த முடிவின் வழியா பயணப்படும் போது நீங்க வெற்றி அடையலாம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய உயர்வடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்க ஒரு டெஸ்ட் எழுதினா டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடுவீங்க. ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலை 100% சக்சஸ் ஆயிடும். புரியுதுங்களா? ஒரு முக்கியமான விஷயம், தாயார் உடல்நிலையில் கவனம், மனைவி விஷயத்தில் கவனமா இருக்கணும், நண்பர்கள் விஷயத்தில் கவனமா இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, விட்டு நான் கம்முன்னு இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால இன்றைய நாள் உயர்வுக்கான ஒரு நாள். வெற்றிப்படிகளை தொடுங்கள். மீன ராசி அன்பர்களே, ராசிக்குள் இருக்கும் ராகு எண்ணத்தையும் கடுமையான ஒரு மனப்போராட்டத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். நான் இன்னைய தினம் உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. கணவர் வகையிலையோ அல்லது பிள்ளைகள் வழியிலையோ, அதுபோல படிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர் கையாலேயோ, இது மாதிரி சில அமைப்புகள் இன்று காத்திருக்கிறது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான பரிசுகள் பெற்று மகிழக்கூடிய ஒரு நன்னாளாக திகழ்கின்றது. இந்த நாளை பயன்படுத்துங்கள். மீனராசி என்பர்கள் குறிப்பா வந்து ரிஷபம், அதாவது உங்க ராசி அதிபதி ரிஷபத்துல இருக்கு. ரிஷபன்னாவே நமக்கு அவர் தான், நந்தியபதி தான், நந்தீஸ்வரர் தான். அவர் வழிபாட பண்ணுங்க, மன நிம்மதியோடு பண்ணுங்க. நீங்க கொண்டு போற பொருள் 1000 கோடிக்கு சமமான ஒரு பொருள். 100 மில்லி பால் போதும். அதுல வந்து அன்பு தான் அதிகமா இருக்கும். பொருளோட அளவுல இல்லை, நேரத்துல இல்லை. நீங்க போகணும்னு முடிவு பண்ணி போங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. பரிசும் காத்திருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.